பேச நான் எடுத்திருக்கிற தலைப்பு, இந்த வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் நீங்கள் தான் சொல்லணும். பங்காளி இந்த வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவான்? தீபாவளி எப்பயா? பங்காளிகள், பங்காளி அப்படி சொல்கிறோம் இல்லையா? யார் அதிகமாக பயன்படுத்துவான்? வாலிப பசங்க தான் அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் இந்த வாலிபர்கள், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் சில வார்த்தைகள் அந்தந்த வருஷம், அந்தந்த அது என்ன சொல்கிறது, சீசன், அந்தந்த சீசனில் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஒரு வார்த்தை என்னென்னா, தீயா வருவான்டா, தீயா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அப்போ எல்லாம் அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது. அப்புறம் மாம்ஸு, மாம்ஸு, மாமா தானே, மாம்ஸுனா என்ன? மாமான்னு கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா மாம்ஸு செல்லமாக அப்படி கூப்பிடுவாங்க. மாம்ஸு, தோஸ்து, இப்படி எல்லாம் அப்படி வந்து. அப்புறம் என்ன வார்த்தை? மச்சான், அது ரொம்ப உரிமையா, மச்சான், மாப்பிள்ளை, அப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படி வந்துட்டே இருக்கு. பங்காளி, பங்காளி இந்த வார்த்தை பைபிள் இருக்கா அப்படின்னா இருக்குங்க, பைபிளில் இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் ஏதோ அர்த்தமற்ற வார்த்தைகள் கிடையாது. பங்காளிகள், பங்காளி. இங்கிலீஷில் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? பார்ட்னர்ஸ், பார்ட்டேக்கர்ஸ், பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள். நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் பங்காளிகள் சொல்லுவாங்க. பங்காளி சண்டை, இது இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க, இதெல்லாம் பங்காளி சண்டைகையா. அண்ணன் தம்பிகளுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள இப்படி தான், இப்படியெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் அரசியல் உள்கட்சி பூசல்களை கூட இதெல்லாம் பங்காளி சண்டைங்க, இதெல்லாம் தீந்துடும், இதில் வேற ஆள் தலையிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பங்காளிகள், வேதம் நம்மை பங்காளிகள் என்று அழைக்கிறது. பார்ட்னர்ஸ், we are partakers. சரி, அப்படின்னா அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன? பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த ரியல் மீனிங், அர்த்தம் என்ன? அதாவது நன்மையிலும் தீமையிலும் இருவரும் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் ஷேர் ஹோல்டிங் அல்லது உறுதிமொழி, எதுவாக இருந்தாலும் என்னதான் பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஷிப். உங்கள் வேலையிலையோ, தொழிலையோ, உங்கள் வியாபாரத்திலையோ ஒருத்தரை பார்ட்னராக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அவரும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? லாபத்திலையும் சரி, நஷ்டத்திலையும் சரி 50-50, அப்படி தானே? அதுதான் பார்ட்னர்ஷிப். கல்யாணம் அது போல தான். அதனால தான் சொல்கிறோம் லைஃப் பார்ட்னர். நீங்களாம் லைஃப் பார்ட்னரை எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க, அப்படி தானே? நாங்கள்லாம் லைஃப் பார்ட்னரை பார்த்துட்டோம். எங்களை விட சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நிக்சன் அண்ணாச்சி, பிரதர் ஆர் நாகராஜ், சுரேஷ் பொன்னையா சாரெல்லாம், அவங்களாம் அனுபவசாலிகள். கேட்டால் கதையாக சொல்லுவாங்க. பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். லாபமோ நஷ்டமோ என்ன செய்யணும்? 2 பேருக்கும் அதில் பங்குண்டு.
சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லாபம் வர்றபோது நல்லா அனுபவிப்பாங்க, ஆனால் நஷ்டப்பட்டா எனக்கு தெரியாதுப்பா விலகி போயிடுவாங்க. அது துரோகம், அப்படி இழைக்கக்கூடாது. அதுபோல தான் கல்யாணத்துலேயும் கரம் பிடிச்சு கொடுக்குறோம், ஒருவருக்கு ஒரு உறுதிப்பாடு பண்ணுறோம், வாழ்விலும் தாழ்விலும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பிறர் முகம் பாராமல் உனக்கே வாழ்க்கை துணையாக இருப்பேன் கணவர் சொல்கிறார், மனைவி சொல்கிறாங்க. ஆனால் கஷ்டகாலம் வரும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. அது உண்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் அல்ல. வேதம் நம்மை எதற்கெல்லாம் நாம் பங்காளிகள் என்று சொல்லுகிறது என்பதை சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் எதிலே பங்காளிகள்? வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 Peter chapter 1 verse 4. முதலாவதாக திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் எதற்கு பங்காளிகள் என்றால், தெய்வீக சுபாவத்திற்கு, டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். தெய்வீக சுபாவம் என்பது என்ன? டிவைன், ஒரு தெய்வீகம், புனிதமான, ஸ்பிரிச்சுவல், மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், டிவைன், தெய்வீகம், தெய்வீக சுபாவம். அப்படியானால் அதற்கு ஆப்போசிட் என்ன? மனுஷீக சுபாவம், மனுஷீக சிந்தை, மனுஷீக எண்ணம், மனுஷீக சிந்தை, இவைகளை பார்க்கிறோம். தேவன் நம்ம அழைத்தது அப்படிப்பட்ட ஒரு மனுஷீகத்திற்கு அல்ல, ஒரு தெய்வீக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். முன்னே இருளில் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தினிடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவன் நம்ம முதலாவது எதற்கு பங்குள்ளவர்களாக அல்லது பங்காளிகளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், தெய்வீக சுபாவத்திற்கு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, தெய்வீக சுபாவத்திற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷீக சுபாவத்தை விட்டுவிடுங்கள். ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு டிவைன் நேச்சர். இப்போ என்ன, நம்மெல்லாம் கடவுளாக மாறிடணுமா? இல்லைங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஒளிந்து கொண்டன இல்லை, இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வப்போது எட்டி பார்க்கும். அது அல்ல, ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்ல, இட்ஸ் கான் ஃபார் எவர். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இது நம்முடைய மறுபிறப்பை குறிக்கிறது. மறுபிறப்பு என்றால் அடுத்த ஜென்மம் அல்ல, சால்வேஷன், ரட்சிப்பு. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினோமோ, என்னைக்கு ஞானசாரம் எடுத்தோமோ, அன்றைக்கு நம்ம ஒரு புது மனுஷன்,
புது சிருஷ்டி. இப்போ மேத்யூ என்று அழைத்தோமே, முருகன் அப்படிதானே பிரதர்? அவர் பழைய பேர் முருகன். முருகன் இஸ் கான். நவ் முருகன் பிகேம் மேத்யூ. பாருங்க இந்த பேர்லையே மேத்யூ, சரிங்களா? குட் மேத்யூ, டிசைப்பிளுடைய 12 சீசர்களில் இந்த மேத்யூவை பற்றி சொல்லும்போது குட் மேத்யூ, ஏய் மேத்யூவா நல்ல மனுஷையா அப்படிங்கிற பேர் சரித்திர ஆராய்ச்சி சொல்கிறாங்க. நம்ம பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டுங்க. கர்த்தர் நம்மளை அந்தகார இருளில் இருந்து சுபாவங்கள் மாற்றப்படாத வரை நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சில பேருடைய சுபாவங்கள் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறது. இந்த வசனத்தை அவர்கள் சொந்தமாக்க முடியாது. வாயளவில் சொல்லலாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதான் என ஆகலையே. இன்னும் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த பழைய சுபாவம் எட்டி பார்க்கிறதே. அவ்வப்போது கோபமும் உத்திரமும் வேண்டாத நாம் ரொம்ப ஈஸியாக செய்கிற பாவங்களில் முதலிடம் வைப்பது என்ன பாவம் தெரியுமா? இதில் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் படாதவங்கள வித்தியாசமெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். நாம் சுலபமாய் வித்தவுட் எனி ரிஸ்க்கு டக்குன்னு அவுத்து விடுற பாவங்களில் ஃபஸ்ட்டு இடம் எது தெரியுமா? வாய் பேசுறதுன்னு இல்லை, பொய் தான் சுலபமாக வரும். அதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்படவே வேண்டியதில்லை. அதுலேயும் சில பொய்யர்கள் இருக்கிறார்கள், 6-7 வகையான பொய்கள். பொய் சொல்கிறதுக்கு அது சொல்லி வச்சு, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு. நீ பொருந்த சொல்கிறியோ பொருந்தாமல் சொல்கிறியோ பொய் தான். அந்த சுபாவம் மாறி இருக்கணுமே. தெய்வீக சுபாவத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறோம், அதுக்கு தான் நம்ம பங்காளிகள். ஆனால் இன்றைக்கு அந்த தெய்வீக சுபாவத்திற்கு உடன்படாமல் இன்றைக்கு இன்னும் அந்த பழைய மனுஷனே, பழைய இதில் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவங்கள பற்றி தான் நாம் இப்போ பேசுகிறோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம். கர்த்தர் சொல்ல, உமக்கு ஒப்பான ஜனம் யார்? காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுத்துருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சிலர் அந்த பழைய தெய்வீக சுபாவம் இல்லாதபடி அந்த பழமைவாதிகள், பழமையான எல்லாம் அது எப்போது வெளிப்படும் என்றால், நல்லா இருக்கிற போது எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. நல்லா இருக்கிற போது எப்படி இருக்கும் சுபாவம்? நல்லா இருக்கும். பிரச்சனைன்னு வர்றம்போது தான் உள்ள இருந்து அந்த ரியல் சுபாவம் வெளிப்படும். கல்யாணமான ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் ஃபங்க்ஷன், விருந்து, இப்படி எல்லாம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இந்த பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள், பங்காளிகள், உடன்படிக்கை செய்தவர்கள் அப்படிங்கிற இதில் தான் கணவன் மனைவி. இப்படிங்க ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ் கூட ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உதாரணத்துக்கு எங்கே 28 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆன முதல் வாரத்தில்
அது வரைக்கும் நான் தான் துவைச்சிக்கிட்டு இருந்தேன் கல்யாணத்து வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்போ துவைக்க ஆரம்பித்தாங்க. இனியில்லைங்க துணியை. சந்தோஷமாக ஆர்வம் இல்லையா? புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க வீட்டுக்காரருக்கு துணி துவைக்கணும் அப்படின்னு. பேக்கெட்டில் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம். அப்போல்லாம் வாஷிங் மிஷின் இல்லை. பாக்கெட்டில் இருந்ததோடு எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டாங்க. எல்லாம் அது ரொம்ப நேரம் ஊறி இருக்கும் போல் சோப் பவுடரில் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அதுவும் இல்லை, சில முக்கியமான எல்லாம் போச்சு. அப்படியே அந்த லேமினேட் பண்ணியிருந்ததெல்லாம் தனியாக அப்படி வந்துருச்சு. அப்போ இப்போ இருக்கிற நெட்டு இது அந்த வசதி அவ்வளோ இல்லை இல்லையா? அதனால் ரொம்ப டிஜிட்டல் அந்த லைசன்ஸ் கூட இல்லை. அது வந்து ஹேண்ட் ரிட்டன் மாதிரி இருக்கும், புக்கு மாதிரி இருக்கும். ஆகவே எப்படி இருக்கும்? ஆனால் அதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரியல. லைசன்ஸ் தானே, போனால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட, பரவாயில்லையே அப்படி. டீ கொண்டு வர்றாங்க. டீ 2வது நாள் கல்யாணம் முடிச்சு 2வது நாள் டீ காலையில் கொண்டு வர்றான். நான் வாங்குறேன், கை தவறிடுச்சு. டமால் விழுந்து கிஃப்ட் வந்த புது அந்த கப் நொறுங்கி போச்சு. உடனே அவங்க முந்திக்கிறாங்க, சாரி டியர். நான் நோ ஹனி, இட்ஸ் மை மிஸ்டேக். நான் தான் சரியாக வாங்கலை, நீ சரியாக தான் கொடுத்த. என்ன ஒரு புரிந்துணர்வு, என்ன ஒரு. அப்போ நான் ஷார்ட்டாக அனிதாங்கிற பேரை ஹனி அப்படி கூப்பிடுவேன். ஹனி, அனிதாங்கிறதே 3 வார்த்தை, அதையும் சுருக்கி ஹனி. நோ ஹனி, இட்ஸ் மை மிஸ்டேக். பெருந்தன்மையா. ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஹனி 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 அப்படி ஆரம்பமானது தான். ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதம் போய் இதே சீன் தான், இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தான், இதே வீடு, இதே தான். நான் காஃபி போட்டு கொண்டு வர்றேன். அனிதா, அனிதா காஃபி. எந்திரிச்சவங்க டபால்னு தட்டி விட்டாங்க. அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதே கப்பு. கொண்டு வந்தவங்க தான் ஆள் வேற. அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே உனக்கு வருது. சனியனே, கண்ணை என்ன புடனி இல்லையா வச்சிருக்க? ஹனி பிகம்ஸ் சனி வித்தின் 6 months. என்ன இப்படி ஒருவருக்கு ஒருவர் பாருங்க, ஒரே ஆட்கள் தான், ஒரே சம்பவம் தான், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அந்த ஒரு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பத்தில் இருந்ததே, வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் அது என்ன பண்ணிடுச்சு அப்படி போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொண்டு வாங்க. ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே அந்த தெய்வீக சுபாவம், ஆவியின் வரங்கள், கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்கள் வெளிப்பட்டதே. ஆனால் இப்பொழுது
கோபமும் இருமாப்பும் ஆத்திரமும் பொல்லாதவைகளும் பொறாமைகளும் வன்கண்களும் எரிச்சலின் ஆவிகளும். அப்படியானால் தெய்வீக சுபாவத்திற்கு இன்னும் நீங்கள் பங்காளிகள் அல்லவே. அதனால் அந்த தெய்வீக சுபாவம் எங்களில் வளர ஆண்டவரே, அந்த சுபாவங்கள், மனுஷீக சுபாவங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஸோ இதெல்லாம் பை ப்ராடக்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்கள். இன்னைக்கு நியூஸ் எடுத்து பாருங்க, நம்ம டிவியில் பார்க்குறோம், செய்திகளில் கேள்விப்படுறோம், என்னென்ன வியாதிமா, துரோகங்கள் எவ்வளவு. எல்லாம் கணவன் மனைவிக்கு இடையிலே மட்டுமல்ல, குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள், சரிங்களா? அந்த புத்தி சுவாதீனம் போல இன்னைக்கு ஏராளமான காரியம். தேவனுடைய சிந்தை, let the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தை. வேதம் சொல்லுகிறது, not childish behavior but childlike character. சிறுபிள்ளைத்தனமான காரியங்கள் அல்ல, சிறுபிள்ளைகளைப் போல. நீங்கள் சிறுபிள்ளைகளைப் போல மனம் திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது. சைல்டிஷ் பிஹேவியர் ஒன்று இருக்கிறது. சிறுபிள்ளைத்தனமாக சில பிள்ளைகள் நடந்துக்குவாங்க. அது அவங்க வயதுக்கேற்ற ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் பண்ணுவாங்க. அதுவல்ல தேவன் சொல்லுவது. வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், சிறுபிள்ளைகளைப் போல தாழ்மை. அவங்களுக்குரிய அந்தந்த சுவாங்கள் என்ன சண்டை போடுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. அவங்க திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிடுவாங்க. பிள்ளைகள் ஒரு நாளும் ரொம்ப பெருமையாக அப்படியெல்லாம் வாயின் வார்த்தைகளை அப்படி பேச மாட்டாங்க. அதில் நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்ல அறிவான பிள்ளைகள், நல்ல வசனம் சொல்கிறாங்க, நல்லா வளர்கிறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கிறோம் ஆரம்ப நாட்கள்ல இருந்து. அவங்களுடைய வளர்ப்பு சொன்னீங்களா, சபையில் வளர்கிறார்கள் அல்லவா, நிச்சயமாகவே சமுதாயத்திலும் பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அதனால தான் சொல்கிறேன், நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்போதான் பிள்ளைகளுடைய. ஆகவே தெய்வீக சுபாவத்திற்கு ஒரே நாளில் வந்து விடாது, இல்லைங்களா? சிலருக்கு சொல்லுவாங்க, சுட்டு போட்டாலும் சில சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் மாறா. ஆபிரகாம் சாராளை எடுத்துக்கொண்டால் 75வது வயதிலே ஆண்டவர் தரிசனமாகி அவரோடு பேசுகிறார். இன்னும் ஃபர்தராக ஆண்டவர் வாக்கு பண்ணி 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 99 வயசில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராயை அவளை சாராள் என்று அழைப்பாயாக. அவங்களுக்கு எத்தனாவது வயசில் கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரியாது. 99 வயசில் ஆண்டவர் சொல்கிறார், இது வரைக்கும் மனைவியை சாராய் சாராய் அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, ஆனால் இனி அவளை சாராள் என்று அழைப்பாயாக. அப்படி ஆண்டவர் சொல்கிறார் 99 வயசில் ஆபிரகாமுக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது அடுத்த வசனமே அவருடைய சொல்லுகிறார் ஆபிரகாம், ஆண்டவரே உமது அடியானாகிய ஆபிரகாமுக்கும் உமது அடியாளாகிய சாராளுக்கும். பாருங்க, ஒரு இம்மீடியட் ஒபீடியன்ஸ்.
நாம் என்ன சொல்கிறோம், பழகி போச்சுங்க, அதெல்லாம் மாற்ற முடியுமா? இத்தனை வருஷம் பழக்கம், மாற்ற முடியுமா? 99 வருஷத்து பழக்கம், சாராய் 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 அப்படி கூப்பிட்டுக்கிட்டே பழகினவர், இப்போ ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே, அப்போது அவர் எவ்வளவு கீனா அந்த சுபாவ மாற்றத்திலே அநேகருடைய ரூபங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. பிஃபோர் சால்வேஷன், ஆஃப்டர் சால்வேஷன். நிறைய குடும்பங்கள் நம்ம சபையிலேயே நிறைய பேர். அப்புறம் கார்த்திக் தெரியும் உங்களுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அவருடைய முக ரூபம் எப்படி சிஸ்டர் கேரல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துடுது. ரட்சிக்கப்படுறதற்கு முன்பாக அவங்களுடைய முக ரூபம், அவங்க 2 பேரை மட்டும் இல்லை, ஏன்னா அவங்களாம் வைராக்கியமான இந்து குடும்பத்தில், அதுக்காக அவங்கள இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய முக ரூபங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. முக ரூபங்களே மாறுமானால் சுபாவங்கள் மாறுவது ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய கிருபை. சுபாவ மாற்றம் அடையாத சுபாவம் அது தேவனுடைய சமூகத்திலே சேரும். 2வது, நாம் எதற்கு பங்காளிகள் என்றால், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எபிரேயர் 3:1. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. முதலாவது பாருங்க, வேதம் நம்மை பரிசுத்த சகோதரர், ஹோலி பிரதரன், இதில் இருந்தால் அந்த பிரதரன் அசம்பிளி அப்படிங்கிற அந்த சபை உருவானதாக சொல்லுகிறார். பிரதரன் அசம்பிளி, பிரதர்ஸ் மட்டுமல்ல, இட் இன்க்ளூட்ஸ் சிஸ்டர்ஸ் அஸ் வெல், ஃபேமிலி. சகோதரரே, பரிசுத்தரே, நம்மளை ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை இதை எழுதி ஆக்கியோன், நீங்கள் பரிசுத்தர்கள் என்று நம்மளை அழைக்கும். எதற்கு நாம் பங்காளிகளாம்? முதலாவது, நம்முடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள். சுபாவம், வாழ்க்கை மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பு. அடுத்து கர்த்தர் நம்மளை ஒரு ஸ்பெஷல் காலிங் கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங், ஹை காலிங், ஹோலி காலிங். ஆமென். நாம் சாதாரணவர்கள் அல்ல. ஒரு பாட்டு இருக்கிறது, நான் காக்கை குஞ்சு அல்ல, கழுகின் கூட்டம். அப்படி ஒரு பாட்டு ரீசெண்டாக இருந்திருக்கு இல்லையா? சரி, ஸோ நாம் அப்படி கோழி குஞ்சுகள் அல்ல, கழுகு, சிறகடி உயரத்தில் பறக்கிற கழுகை போல மகா உன்னதங்களிலே உயரத்தில். காக்கை கூட்டம் அல்ல. தேவன் நம்மை அந்த ஒரு உன்னதமான அழைப்பு. ஆகவே அந்த அழைப்பிற்கு பாத்திரமாய், அந்த ஊழியத்துக்கு பிழப்புக்காக வரலைங்க. நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். இங்கே போனால் ஏஜி சபையில் ஊழியக்காரன் ஆனால் நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம், வைத்த கழுவிடலாம், பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கலாம், சொத்து சோகம் கிடைக்கும், அப்படி வண்டி வாகனம் அதெல்லாம் வாங்கலாம். அது வேணால் சிலருடைய எண்ணமாக இருக்கலாம். அது இருக்குதோ இல்லையா, அதை விட்டுருங்க. என்னை பற்றி, தேவன் என்னை குறித்து எனக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் காலிங். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் அவருடையவன், அவருக்கு சொந்தமானவன். என் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது, ஸ்பெஷல் காலிங், ஒரு அழைப்பு இருக்கிறது. அழைக்கப்படாமல், ஆரோனை போல ஒருவனும் அழைக்கப்படாமல் இந்த கனமான ஊழியத்தை
அப்பா சார் உங்களை பற்றி மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறேன். இது என்னை பற்றி மட்டும் இல்லைங்க, நம் ஒவ்வொருவரை பற்றியும் இருக்கிற சிறு பிள்ளைகள். சிலருக்கு இப்போ பேசுகிறது இதெல்லாம் ஒன்றும் கூட புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிள்ளையாக, இனிமேல் கர்த்தர் கொடுக்க போகிற கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சந்ததியாக இருக்கலாம், அவராக இருந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. நமக்கு தருகிற வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம். கர்த்தர் முன்குறித்திருக்கிற பரம அழைப்பு. ஸோ அதை அசட்டியா எண்ணாதிருங்கள். இந்த அழைப்பிற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். சரிங்களா? குவாலிஃபைடு ஃபார் த காலிங். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர், நம்ம எல்லாருமே அன்குவாலிஃபைடு தான் இல்லையா? நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய ஞானம், திறமை, சொத்து அப்படியா அதனாலயா கர்த்தர் நம்மளை விட யாரும் நல்லா பிரசங்கம் பண்ண முடியாது, ஆகவே தான் கர்த்தர் நம்மளை எடுத்து இந்த பகுதியில் வச்சிருக்கிறார்? இல்லை, நெவர் நெவர் எவர். அந்த விதமான சிந்தனை ஒரு நாள். அற்பமும் எளிமையுமான நம்மை அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. ஒரு தூசி, குப்பை, அழுக்கு, கந்தல் அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அது வேதம் சொல்லுகிறது உண்மைதான். நாம் தூசியும் சாம்பலுமானவன், எளியவன். கர்த்தர் என்மேல் நினைவாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் நாமெல்லாம் யூத ராஜ சிங்க குட்டிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. அவன் ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கணும். வேறு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸும் அது எப்போ பார்த்தாலும் ஒரு சோக. பீட்டர் பிரதர் முதல்ல அவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க, நல்ல நீட்டாக. அவங்க நடையே வித்தியாசமாக இருக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. நெட்டை பின் பண்ணி அவங்களுக்கு அவங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் பேசணும் ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க. சொல்லலாம் பெரியவங்கள்ட்ட மட்டும் இல்லை, வாலிபர்கள் கூட அப்படி தானே? வாலிபர்களில் கூட அப்படிதான். ஏங்க, தேவன் நம்மளை அந்த ஒரு உயர்வான இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உயர்வான நிலை, தேவ சபையிலே அங்கமாக இருப்பதே ஒரு பெரிய பயம். அதனால தான் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பிள்ளைகளும் அதில் குறைவே இல்லை. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல, குமாரத்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்ந்த மூளை கற்களைப் போல இருப்பார். ஒவ்வொரு பிள்ளைகள், நமக்கு எந்த வித்தியாசம், பாகுபாடு அப்படியெல்லாம் ஒன்று. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹேனான்னு அமெரிக்காவில் ஒரு பொண்ணு இருக்குது, 12-13 வயசு. ஆனால் நம்ம ஹேனா தான் பா சூப்பர். என்ன அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் சரிங்களா? ஐலா என்ன இதாக இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. பாட்டு பாடும்போது நல்லா கை வைத்தி பாட்டு செரின் ஜூலியாவெல்லாம் இனி எப்படி பாடுறதுன்னு தெரில, எல்லாம் நல்லா பாடுவாங்க. ஏன்னா விஜயும் கமலியும் நல்லா பாடுறவங்க, அப்படி தானே விஜய்? நல்லா பாடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆகவே நமக்கு தேவன் ஒரு ஸ்பெஷல் காலம், சரிங்க, அழைப்பு இருக்கு. பிழைப்புக்காக அல்ல,
என்ன இதில் போய் விழுந்துட்டீங்களாம்ல சில பேர் கேட்பாங்க. என்ன பெந்தகோஸ்தில் போய் விழுந்துட்டீங்களா? இது என்ன குழியாது விழுகிறதுக்கு? ஏன் இப்போ என்ன கெட்டா போனேன்? நல்லா தானே இருக்கிறேன். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பு எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பும் இந்த இந்த வாய்ப்பு இருந்தும் அவங்கள அதை சுதந்திரிக்கவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அழைச்சிருக்கிறோம். நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். யாருக்கு கிடைக்கும் இந்த மேன்மை? யாருக்கு கிடைக்கும் இந்த சிலாக்கியம்? தேவ சமூகத்திலே நாம் ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுதெல்லாம் உடனடியான பதில் ஆண்டவர் தருகிறார். அநேகர் இந்த அழைப்பிற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள, இன்னும் அநேகர் அந்த அழைப்பிற்கு பாத்திரமாய் குவாலிஃபைடா கர்த்தர் ஆக்கியிருக்கிறாரு. ஆனால் நாமே முடிவு பரியந்தம் அழைப்பிலே நிற்க வேண்டும். யூதாச மாதிரி கடைசியில் அந்த வாய்ப்பை இழந்து விடக்கூடாது. 12 பேரில் யூதாஸ் மட்டும், நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ சபையிலேருந்து ஒருத்தர் வரலைன்னா, சபையிலேருந்து ஒருத்தர் பின்மாற்றமாகி போய்விட்டார்னா பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டருடைய நடத்துதல் சரியில்லை. நான் அதை ஒத்துக்கொள்வதில்லை, வேதம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. அவனவன் தன் வழிகளில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் எந்த மனுஷனும் பின்வாங்கி போவதை ஊழியக்காரர் விரும்ப மாட்டார். ஊழியக்காரருடைய செயலினாலே ஒரு மனுஷன் பின்வாங்குவான் என்றால் கர்த்தர் அந்த ஊழியக்காரரிடத்தில் கணக்கு கேட்பார். ஊழியக்காரர்கள் அதற்கு கணக்கு கொடுக்கணும், கேன்சல் ஆகி கொண்டு. இப்போ யூதாஸ் அவன் அந்த அழைப்பிற்கு பாத்திரமாக இல்லாதபடி அவன் அப்படி அழிவை தேடிக்கொள்வதற்கு யார் காரணம்? ஏசப்பாவா காரணம்? யூதாஸா? ஏங்க ஏசப்பா 12 பேருக்கு தானே பாஸ்டரு. யூதாஸை தவிர மற்ற 11 பேரும் அவர் வழியிலே தானே நடந்தாங்க. யூதாஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் எஃபர்ட்டு நிச்சயமாக ஆண்டவர் எடுத்திருப்பார். மற்ற 11 பேருக்கும் என்ன அவங்களுக்கு டீச் பண்ணாரோ, ப்ரீச் பண்ணாரோ, என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரம் தான். ஸோ அப்போ அதிலிருந்து விலகி போனது யார்? யூதாஸ் தான். ஒரு நாளும் பாஸ்டரை குறை சொல்ல முடியாது. அவங்க பாஸ்டர் யார்? ஜீசஸ். இன்னைக்கு எப்பேற்பட்ட பாஸ்டராக இருந்தாலும் ஏசுநாதர்கிட்டே ஒருத்தன் டிமிக்கி அடிச்சிட்டான்னா நம்மள்கிட்ட டிமிக்கி அடிக்கிறது சாதாரணம். நானும் எத்தனையோ பேரை முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன், கொண்டு வந்துடலான்னு முடியல. பிரேமாமணி குடும்பத்தையே திரும்ப கொண்டு வர முடியலையே. என்னுடைய ஞானமோ திறமையோ தாளமோ ஒரு நாள் கொண்டு வருவார் கர்த்தர். நம்ம ஜெபம் பண்ணுறோம், யாரையும் வெறுக்க அப்படி இல்லை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ யார் காரணம் சொல்ல முடியும்? ஒரு ஆத்துமா பின்வாங்கி போகுதுன்னா, அழைப்பிற்கு பாத்திரமாக இல்லை என்றால் ஆரம்பம் எப்படி இருந்தது? வேலை சொன்னேன் இல்லையா, ஹனி அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த தவறு இதுகள்லாம் பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் ஏன் சுபாவ மாற்றம் மாறுறதற்கு காரணம் என்ன? அந்த சின்ன சின்ன விஷயங்களை என்ன பண்ணுறது? ஒரு இழப்பு அப்படி ஐயோ பெருசாக தெரியும், ஒரு வியாதி ரொம்ப பெருசாக தெரியும். ஏங்க கொரோனாவையே தாண்டி வந்தோம். எத்தனை பேருடைய மரண அலறுகளை கடைசி அந்த நிமிடத்தை ஃபோனில் கேட்டிருக்கிற மலர்கொடியா, அவங்க பேர் என்ன? பூங்கொடி அவங்களுடைய கடைசி நிமிஷம் எனக்கு இன்னும் புல்லரிக்குதுங்க. கடைசி நிமிஷம் மரணத்திற்கு அடுத்த நாள் காலையில் செய்தி கேள்விப்படுகிறேன், அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த கடைசி எத்தனையோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மை அழைத்து அந்த அழைப்பு கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று. பாதியில் ஏதோ அற்ப ஆதாயம், சொற்ப காரணங்கள், இவைகளுக்கெல்லாம் போய்விடக்கூடாது. ஆலயத்தை, கர்த்தரை, தேவ சபையை விட்டுவிடாதீர்கள். அழைப்புக்கு பாத்திரமாய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, இன்னும் வர்ற நாட்களில் நாம் சிந்திப்போம், எழும்பி நிற்போம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று, பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகள். எபிரேயர் 12:10 பரிசுத்தம், ஹோலினஸ், பார்ட்டேக்கர்ஸ் அண்ட் ஹோலினஸ். அறியாமை, இருள், விக்கிரகம், இதில் இருந்துதான் கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. எதற்கு? பரிசுத்தத்திற்கென்றே நம்மளை அழைத்து இருக்கிறார். பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள். எபிரேயர் 12:10 வேதம் சொல்லுகிறது. போடுங்க, எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அதாவது நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். சிட்சை, சஸ்டைஸ்மெண்ட், சிட்சிக்கிறார். சில நேரங்களில் பிள்ளைங்க ஏதாவது ஒரு அசுத்தத்தில் கை வச்சிருச்சு பிள்ளைங்க. நம்ம என் பிள்ளை எப்படி இந்த நல்லா குழுகுழுன்னா இருந்துச்சு வாச்செல்லாம் அப்படியா சொல்லுவோம். டக்குன்னு என்ன செய்வோம்? ஒரு அடி கொடுப்போம் இல்லையா? ஏன்? அந்த பிள்ளை இனி அந்த அசுத்தத்தில் கை வைக்கக்கூடாது. அது அந்த பிள்ளைக்கு தீமை விளைவிக்கும். பரிசுத்தம், ஹோலினஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார். அசுத்தத்திற்கு இடம் கொடாதிருங்கள். பரிசுத்தவான்களே, நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். பரிசுத்த சகோதரரே, ஹோலினஸ், பரிசுத்தம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். 1 பேதுரு 2:23 சொல்லப்படும். இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹோலினஸுக்கு, பரிசுத்தத்திற்கு, உலகம் போகிற போக்கில் மாடர்ன் ட்ரெண்டு இதாங்க இப்போ ட்ரெண்டு எல்லாம் சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை வீணடிக்க வேண்டாம். வாலிப பிள்ளையோ, சிறு பிள்ளையோ, வயதானவர்களோ, தேவனுடைய பரிசுத்தம், பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? மாசில்லா திரு இரத்தத்தினால், மாசில்லா இரத்தமே நம்மளை பரிசுத்தமாகும். அவருடைய வசனம் நம்மளை 4வது பாடுகளுக்கு பங்குள்ளவர்கள், பங்காளிகள். பாடுகளுக்கு 1 பேதுரு 4:13, யோபு 2:10 வசனங்கள். பாடுகளுக்கு, பாடுகள் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். உங்களுக்கு எனக்கும் பாடுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. பாட அனுபவிக்காதவங்க நம்ம ஒருத்தருமே கிடையாது. அந்த பாடுகள் எதற்கென்றால், பாடுகள் இல்லாமல் பரமராஜ்யம் இல்லை. நோ பெயின், நோ கெயின், நோ கிராஸ், நோ கிரவுன். பாடுகள் அனுபவிக்காத யாராவது ஒருத்தருங்க இருக்கீங்களா? பிறந்த கை குழந்தைகள் கூட பிறக்கிற போதே பாடோடு தான் பிறக்கிறாங்க. அதனால தான் ஊன்னு அழுகுறாங்க. பிறக்கிற போதே பாடுகள் அவங்களுக்கு கேரண்டி. யாரும் அதிலேருந்து தப்ப முடியாது. ஆனால் தேவன் பாடுகள்லையே கடைசி வரைக்கும் இல்லை. அவர் நமக்காக பாடுபட்டதினாலே பாடுகளை மேற்கொண்டு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார், பலன் தருவார். தைரியமாக இருங்க. அந்த பாடுகளிலேயே நம்மை அழித்து விட மாட்டார். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவன் உதட்டளவிலே பாவம் செய்யவில்லை. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? யோபினுடைய மனைவி தீமையை கண்ட உடனே அவங்க பதறினார்கள். சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம படிக்கவே முடியாது. ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்த, பாடுகளின் மத்தியிலே உண்மையாக இருந்த, தேவனை குறை சொல்லாத, அவரை மட்டுப்படுத்தாத யோபு இரட்டிப்பான நன்மைகளை பெற்றார்.
ஒருவேளை இன்றைக்கோ நீங்களும் நாளும் பாடுகளை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாடுகள் எல்லாம் பரம ராஜ்யத்தில் கண்ணீரெல்லாம் துருத்தியிலே வைத்திருக்கிற அன்பின் ஆண்டவர் அவர். உன்னை என்னுடைய உள்ளங்கைகளே வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆமென். தனிமையிலே நீங்கள் வடுகிற கலங்கின நேரங்கள் எல்லாம் தெய்வக்கரம் நம்மை பலப்படுத்தும். பாடுகளுக்கு இன்னைக்கு இஸ் டிவைன் சஃபரிங் வி ஆர் பார்ட்டேக்கர்ஸ். கடைசியாக மகிமைக்கு நாம் பங்குள்ளவர். மகிமை 1 பேதுரு 5:1 மகா மேன்மை, மகா மகிமை, லிவிங் இன் த க்ளோரிஸ், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் உலாவும்படியான பங்குள்ளவர்களுங்க. உங்களுக்கு எனக்கு அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நித்திய வாழ்வு, அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு இருக்கிறார், இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பிற்கு, ஹெவன்லி மகிமையின் அழைப்பிற்கு, ஃபியூச்சர் க்ளோரி, அதற்கு நாம் தகுதிப்பட வேண்டுமானால் இந்த முதல் 4 படிகளையும் கடந்து செல்ல வேண்டும். தெய்வீக சுபாவம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். பரம அழைப்பிற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். பாடுகளை அனுபவிக்கணும். இன்றைக்கு அநேகர் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது போயிடுறாங்க. துக்க சாகரத்தில் மூழ்கி விடுகிறார். சில குடும்பங்களை நான் பாராட்டுகிறேன். கர்த்தருக்குள்ளே செடுகிறேன். வாழ்க்கை துணையை இழந்தாலும் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு வலுவாதபடி இன்னும் உத்தமத்தோடும் தேவ சமூகத்தை நாடி தேடி தங்களுடைய அன்றாட ஜபம், ஊழியம், மற்ற எல்லா காரியங்களிலையும் கவனம் செலுத்துகிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் கனப்படுத்தி ஆசீர்வதி. சிலர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கர்த்தரை விட்டு பின்வாங்கி இப்படி போகிறார்கள். பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கிய உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் நீதானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. நீதானே என் துணையாணி, கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான்
உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் ஆகியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் ஆகியவா, உம்மையே நம்பியிருப்பேன். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு பங்காளிகள், தெய்வீக சுபாவத்திற்கு, பரம அழைப்பிற்கு, பரிசுத்தத்திற்கு, பாடுகளுக்கு, மகிமையின் நம்பிக்கை, ஃபியூச்சர் க்ளோரி, இவர்களுக்கெல்லாம் பங்காளிகளாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கு. பாத்திரமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே சத்திய வசனத்தை கேள்விப்பட்ட ஆன்லைன் வாயிலாக வெளியூர் வெளிநாடுகள் இருக்கிறோம். அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்களை நினைக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வக்கரம் உடைய பிள்ளைகள் ஒரு வேளை சுவீனத்தோடு பலவீனத்தோடு இன்னும் தெய்வன் இன்றைக்கு என்னோடு பேசணும் சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளை தெய்வீக சுகப்படுத்தி உடைய ஆறுதலினாலே, உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிற்போம். சிசுமாய் பிரதர் மேத்யூ என்ற முருகன் அவருக்காக ஜெபம் பண்ணுறோம். தேவக்கரம் அவருடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்க, கொண்டு வாங்க. நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் அவரை குறித்து சபையிலே என்ன செய்யணும்னு சித்த வைத்திருக்கிறோம், அந்த சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை மக்களை, குறிப்பாக சிறு பிள்ளைகளை உடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம். கிருபையார்களை வழிநடத்தும். சுவீனமுள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவள் ஆராதனாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஓவியா மக கத்திரவளை சுகப்படுத்தி கொண்டு வாங்க. தேவ கிருபை தொடர்ந்து வழிநடத்தும். தாமஸ் அங்கிளுக்காக பிளஸ்ஸிங்காக ஜெபம் பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுங்க. ஜெயராஜ் சாருக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே, தெய்வ பிள்ளைகளை கிருபாவதி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். தெய்வ கிருபை அவர்களை தாங்கட்டு வழி நடத்தும். நாம் மகிமைப்படும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். இந்த பைபிள் சாம்பியன்ஸ் எக்ஸாம் ஆசீர்வதிங்க. தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடு. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வித்து தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து கிருபையினால் சத்தியத்தினால் முடிசூட்டு. வர்ற ஃப்ரைடேலேருந்து சண்டே வரைக்கும் நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங் கத்தர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஜான் சாமியல் அவங்கள பலப்படுத்துங்க. ட்ராவல் மெர்சிஸ் கட்டளையிடுங்க. இந்த ஷெட்டு ரெனோவேஷன் ஒர்க்கு மேல்ராங்கியத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த பராமரிப்பு, அந்த ஆண்டவரே, இந்த வேலைகளெல்லாம் நிறைவடைய உதவி செய்தீர். நன்றி. தேவைகளை கர்த்தர் அற்புத விதமாய் சந்தித்தீர். நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்கூல், காலேஜ், ஆண்டவரே எல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மெடிக்கல் காலேஜ் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் காலேஜில் இன்ஜினியரிங், மற்ற ஸ்டடீஸ், 10th +1 +2 படிக்கிற பிள்ளைகள், எங்கள் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் பிள்ளைகளை, டீச்சர்ஸை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக அன்பு அவங்கள தேவன் இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. அநேக பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி சாட்சியாய் கர்த்தர் அவங்கள ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்துங்க.
எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மீன் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கேக், டீ சாப்பிடுங்க. நம்ம இந்த பைபிள் சாம்பியன் எக்ஸாம் எழுதுகிறவர்கள் நீங்கள் ஒரு 10 minutes 12 மணிக்கு நம்ம கரெக்ட்